ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சண்டே எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி மட்டன் குழம்பு ஈஸியாக பிகினர்ஸ்லாம் ஈஸியாக எப்படி செய்கிறது, சிம்பிளாக எந்த மசாலாவும் அரைக்காமல் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், எந்த மசாலாவும் அரைச்சி கஷ்டப்பட தேவையில்ல. நானும் ஸ்டார்டிங்கில் தெரியாமல் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்து மட்டன் குழம்பு வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் வீட்டு பெரியவங்கள்ட்ட கிராமத்துலலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த ரெசிபி. ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்படி தான் அதுலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக வரும். அதுக்கு குக்கரை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதும் ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. மோஸ்ட்லி நான்வெஜ்ஜுக்கு வந்து ஆயில் அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். தென் உங்ககிட்ட என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கசகசாலாம் போட்டுறாதீங்க. மற்றபடி ஏலக்காய், சோம்பு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில். அதையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கிட்டேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி வேகிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் கறிக்கு தேவையான உப்பு போட்டு இப்போவே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் தக்காளி வந்து வெந்து வரும். தக்காளி வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்போதுமே மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடுவேன். பட் வந்துட்டு பசங்க வந்து சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க. காரமாக ஒட்டுக்கா குழம்பு வச்சுட்டா வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ மசாலாஸ்லாம் ஆட் பண்ணாமல் மட்டனை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் மட்டன் ரசம் வைக்கிறதுக்கும் அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப மசாலாஸ் ஆட் பண்ணி குழம்பு வச்சுக்கலாம். சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் போட்டால் குழந்தைங்க வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க. 2வது வந்து மட்டன் குழம்பு வைக்கிற டே அன்னைக்கெல்லாம் வந்து நான் மட்டன் ரசமும் வச்சுருவேன். அதனால் வந்து அந்த ரசத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் போட்டுக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து தேவையான கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில பேருக்கு புதினாவோட ஃப்ளேவர் வந்து பிடிக்காமல் இருக்கலாம். அதனால் ஓரளவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மட்டனே வந்து தண்ணி விடும். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மட்டன் ரசத்துக்கும் எனக்கு தண்ணி தேவைங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரசத்துக்கு தேவையில்லை, அப்படி கிரேவி மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி விசில் போட்டு மட்டனை பொறுத்து ஒரு 7 to 8 விசில்ஸ் வைக்கலாம். நான் வந்து ஒரு 7 to 8 விசில்ஸ் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். மட்டனில் விசில் இறங்கட்டும். அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் மசாலாஸ் ஆட் பண்ணி அதை வதக்கிக்கலாம். மசாலாவெல்லாம் பச்சையாக அப்படியே குழம்புல போட்டோன்னா பச்சை வீசும். ஸோ வந்து இந்த மாதிரி வதக்கி போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக சின்னதாக ஒரு ஆனியனை வந்து நான் நீலவாக்கில் கட் பண்ணி ஒரு சட்டியில் ஆயில் விட்டு காஞ்சதுக்கப்புறம் ஆனியனை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் வந்து இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த திக்னஸ் வேணும் அப்படிங்கிறப்போ மல்லித்தூள் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டா அந்த திக்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சும்மா வாசனைக்காக மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டினா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இந்த மசாலாஸ் எல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ஓவர் ஃப்ளேம் வச்சிடாதீங்க, மசாலாஸ்லாம் கருகிடும். இப்போ குக்கர் விசில் அடங்கிடுச்சு. நம்ம விசிலை எடுத்து விட்டு ரசத்துக்கு தேவையான தண்ணியை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாஸை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்துட்டுருக்கட்டும். அப்போ வந்து அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் வந்து அந்த கறியோட ஆட் ஆகும் மட்டனோட. எப்போதுமே பொதுவாக நான்வெஜ் செய்யும்போது அது மீனாக இருந்தாலும், மட்டனாக இருந்தாலும், சிக்கனாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா அது டைம் ஆக ஆக தான் அந்த திக்னஸ் வந்து வரும். ஸோ ஒரு 1 hour முன்னாடியே இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வேணும்னா கூட சூடு பண்ணி கூட சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த மசாலாஸ்லாம் மட்டனோட ஆட் ஆகும். 10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மல்லித்தலையை பொடி பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கிராமத்து சுவையில் சூப்பரான சிம்பிளான மட்டன் குழம்பு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எல்லா மசாலாஸ் அது தேங்காய் அப்படி இப்படின்னு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
பாருங்கள் ஒரு 1/2 அன் ஹவர் ஆனோடனே எப்படி இருக்குன்ட்டு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.